Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது sentence completion. Okay, so what do you mean by sentence completion அப்படின்னா ஒரு கிராமரை அவங்க வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங், அதுலேயும் எரர் ஸ்பாட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க, 14-15 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். அதாவது அந்த ஒரு பார்ட்டை வந்துட்டு அவங்க கேப்பை விட்டுட்டு உங்களை அதை கேட்பாங்க. ஸோ லெட் அஸ் see what is required. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் வில்லேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ 6 months courses are going for banking, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே ஆஸ்பிரண்ட். யாருக்காக அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க வேணும், ஆனால் எங்களுக்கு எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஜோன், மொபைல் ஃபோன் ஆல்சோ நாட் அலவுட், வித் அக்ரெசிவ் ப்ராக்டிஸ் 24 hours ஸ்டடி சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் குன்றத்தூரில் ப்ராக்டிஸ் வில்லேஜ் இருக்குது. ஸோ யூ கேன் கான்டாக்ட் அண்ட் 6 level ப்ராக்டிஸ் மெத்தட். எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா ஃபீஸை கட்டினீங்கன்னா நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸுங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வித் த டாபிக்ஸ் டேக்கன் பை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் ட்ரைனர்ஸ். அதோடைய செகண்ட் லெவல் என்னன்னா உங்களை சின்ன சின்ன சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஏன்னா நாலேஜ் ஷேரிங் அண்ட் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சர்க்கிளாக இது பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் கற்றுட்டீங்களோ அதை வந்து ப்ராக்டிஸ் செய்ய வைக்கிறோம், அதுவும் ஒரு மென்டார் சப்போர்ட்டோட. இது எங்கள் செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் வி அலவ் யூ டு ப்ராக்டிஸ் அட் யுவர் ஃப்ரீ டைம் அண்ட் தென் வி வில் ஃபார்ம் அன் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஃபார் அட்வான்ஸ்டு அதே டாபிக்ஸில் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் செய்யறதற்கு வித் மென்டார் சப்போர்ட். Then fourth level is the super batch, which is floated before any big exams. So ஒரு எக்ஸாமுக்கு முன்னாலேயும் ஒரு சூப்பர் பேட்ச்னு ஃப்ளோட் பண்ணி அப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மென்டார்ஸோடையும் ட்ரெயினர்ஸோடையும் ப்ராக்டிஸ் செய்ய வைப்போம். தட் வில் பி த ஃபோர்த் லெவல். ஃபிஃப்த் லெவல் ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம். ஸோ சில பேருக்கு நிறைய நைட் ஸ்டடி கூட வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறது ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம். தென் சிக்ஸ்த் லெவல் இத்தனையும் சேர்ந்து நீங்கள் கிளியர் செஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூ ஒர்க் ஷாப் நடத்தி ட்ரெஸ் கோட்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் செய்யணும்னு ஒரு ஒர்க் ஷாப்பை நடத்திட்டு தென் மாக் இன்டர்வியூ வித் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் பேங்க் அஃபிஷியல்ஸை ஒரு மாக் இன்டர்வியூ நடத்தி அவங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுத்து உங்களை ரியல் இன்டர்வியூக்கு அனுப்பி வைப்பது தான் எங்களுடைய சிக்ஸ்த் லெவல். Okay, now for admissions, for offline admissions you can contact this number, for online admissions you can contact this number. Okay, வாங்க இப்போ நம்ம இந்த sentence completion பார்க்கலாம். Okay, so as I told you பாத்தீங்கன்னா it can be based on grammar, it can be based on vocabulary. ஏன்னா இப்போ வர இங்கிலீஷ் எல்லாமே ரெண்டையும் சேர்த்து தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே கொஷின் அது சொல்கிறாங்களே ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு, அந்த மாதிரி அது கிராமரும் இருக்கலாம், vocabularyயும் இருக்கலாம். ஸோ த சால்ட் ஸ்ப்ரே ஹாஸ் கிராஜுவலி டேஷ் த பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஆஸ் ஐ டோல்ட் யூ கிராமர்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ் ஷுட் பி ஃபாலோடு பை V3 past participle. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற நாலுமே V3. ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் டெஸ்டிங் யோர் வாட் டு சே கிராமர். இப்போ முன்னெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடினா ஒரு V1 ஒரு V2 ஒரு ஐஎன்ஜியும் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நம்ம எலிமினேட் செஞ்சிடலாம். இப்போ அவங்க இன்னொரு செக் வச்சுட்டாங்க, அது V3 இருக்கா, ஸோ எல்லாமே V3. இப்போ வாங்க இப்போது இதோடைய எக்ஸாக்ட் வேர்ட் சால்ட் ஸ்ப்ரே ஹாஸ் கிராஜுவலி டேஷ் த பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜை அது ஸ்பாயில் பண்ணியிருக்கு, எல்லாமே ஸ்பாயில்டு தாங்க, மீனிங்கும் எல்லாம் க்ளோஸ். eroded is the right word for natural resources. ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களால் அழிவதற்கு eroded. ஓகே, நம்மளா கெடுத்தோம்னா ஸ்பாயில்ட், ஆர் ஒரு ஃபுட்டு கெட்டு போச்சுன்னா அது ஸ்பாயில்ட். ஓகே, டிமாலிஷ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு பில்டிங்கை இடிப்பதற்கு டெமாலிஷ். ராவேஜ்டு அப்படின்னா கோவத்தில் எதையான சுக்குநூறாக்குவது, அது வந்து ராவேஜ்டு. ஓகே, ஸோ ஸ்பாயில்ட் டு டெஸ்ட்ராய் ஒரு பியூட்டி ஆஃப் சம்திங். ஓகே, ஒரு ஃபுட்டை கெட்டு போகுவது இல்லைனா ஒரு பியூட்டியை கெடுப்பது ஸ்பாயில்டு.
ரேவேஜ்டு வந்து கோபத்தில், இப்போ ரிமோட்டை போட்டு உடைக்கிறது, டிவியை போட்டு, சினிமாலாம் பார்ப்போம், டிவியெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க இல்லையா, அது பேர் ரேவேஜ், கோபத்தில். டெமாலிஷ்டுனா ஒரு பில்டிங்கை உடைப்பது. இரோடட் பாருங்க, விண்ட், வாட்டர் ஆர் அதர் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால கெடுவது இஸ் இரோடட். இங்கே சால்ட் ஸ்ப்ரே, பிரிட்ஜ் அப்படின்னா யாருமே பிரிட்ஜு கிட்ட போய் நம்ம சால்ட் ஸ்ப்ரே அடிக்க போகிறதில்ல, அந்த கடல் நீர். ஓகேவா? நெக்ஸ்ட், தி வால்கானிக் டேஷ் வாஸ் த காஸ் ஆஃப் கிரேட் டிவாஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி வால்கானிக் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ எனக்கு இங்கே தேவை ஒரு நவுன். ஸோ அந்த நவுன் இப்போ எல்லாமே இந்த 4மே நவுன் தான். அவுட் பர்ஸ்ட், எரப்ஷன், எரோஷன், மூவ்மெண்ட் எல்லாமே நவுன்ஸ் தான். ஸோ தி வால்கானிக் எரப்ஷன், இதுக்கு பேர் கொலோகேஷன். இந்தந்த வார்த்தைக்கு இந்தந்த வார்த்தை தான் சேர்க்கணும். அவுட் பர்ஸ்ட்னாலும் வெளிப்பாடு, இரோஷன்னா அழிவது, மூவ்மெண்ட்னா இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகே, இரோஷன்னா இப்போதான் இரோடட் பார்த்தோம், அழிவது, நேச்சுரலாக அழிவது இரோஷன், இரோடட். மூவ்மெண்ட்னால் மூவ்மெண்ட், நகருவது. இப்போ அவுட் பர்ஸ்டா எரப்ஷனா? அவுட் பர்ஸ்ட் அப்படின்னால் இமோஷன்ஸ். ஓகே, ஒரு கோபத்தின் வெளிப்பாடை நீங்கள் வந்து அவுட் பர்ஸ்ட்னு சொல்லலாம். கோபத்தின் வெளிப்பாடு, சந்தோஷத்தின் வெளிப்பாடு, அது அவுட் பர்ஸ்ட். எரப்ஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வால்கானிக் எரப்ஷன். ஓகே, அதனுடைய வெளியீடு. ஸோ இது கொலோகேஷன், அவ்வளோதான். நம்ம ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. Third, it was impossible to recover the victims' bodies as the place of the accident was dash அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த விக்டிம்ஸ் இங்கே கரெக்டா அப்படின்னு பார்த்தா, இப்போ இது வந்து விக்டிம் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒருவருடைய, அடிப்பட்டவர், விக்டிம்னால் அடிப்பட்டவர். ஓகே, ஸோ அடிப்பட்டவருடைய ஒரே ஒரு ஆளு இருந்தால் இந்த மாதிரி கொடுப்போம். ஆனால் நிறைய பேர் ப்ளூரல், விக்டிம்ஸ் ப்ளூரல், அவருடையன்னு சொல்லும் பொழுது விக்டிம், ஒரு விக்டிம் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ், அவர்களுடைய, தேயர், அவர்களுடைய பாடி அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ்ஸுக்கு பிறகு அப்பாஸ்ட்ரோஃபி, விக்டிம்ஸ் பாடிஸ், அப்போ மோர் தென் ஒன். அந்த ஆக்சிடெண்ட்ல அடிப்பட்டவர்களுடைய பாடிஸை அவங்களால ரெக்கவர் செய்ய முடியல. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து என்ன, அந்த பிளேஸ்ல அவங்களால நெருங்க முடியவில்லை, இன்ஆக்சசிபிள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா மார்ஷி அப்படின்னு சொன்னால் சதுப்பு நிலம், டிஸ்டன்ட்னா ஃபார், எங்கே போனாலும் எடுக்கணும்ல. ராக்கினா மலைப்பாங்கு, இன்ஆக்சசிபிள், அவங்களால நிறைய பேர் எடுக்க முடியாத காரணம் அனேபிள் டு பி ரீச்ட் ஆர் என்டர்ட், நுழைய முடியவில்லை. மார்ஷினா நான் சொன்ன பார்த்தீங்களா, வாட்டர் லாக், சதுப்பு நிலம். ஓகே, ஸோ விக்டிம்ஸ்னு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் இஸ் ரைட். அவர்களுடைய, தேயருங்கிறத நவுன்ல போடும் பொழுது விக்டிம்ஸ் apostrophe s. ஓகேவா? inaccessible. Fourth, in order to maintain good health, one should eat a dash diet. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம சயின்ஸில் படிக்காததா? எல்லாரும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அந்த சயின்ஸில் பேலன்ஸ்டு டயட். ரிச் டயட் இல்லை, ரிச் டயட் இருந்தால் ஓபீஸ் ஆகிடுவோம். ஸ்பைசி டயட்டாக இருந்தால் இது வந்துடும், அல்சர் வந்துடும். சால்ட்டி கேட்கவே வேணாம், பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஸோ பேலன்ஸ்டு டயட். ஓகே. As a result of dash, many unsuitable candidates were selected for the posts. As a result of dash, many unsuitable candidates were selected. Many unsuitable, அந்த தகாத நபர்கள், அந்த எலிஜிபிலிட்டியே இல்லாத நபர்கள் போஸ்ட்டுக்கு செலக்ட் செய்யப்பட்டார்கள். எதனால்? as a result of favoritism. ஃபேவரட்டிசம்னா என்ன? அந்த நடுநிலை இல்லாமல் ஒருவருக்காக. ஸோ அப்போ தானே நம்ம வந்து தகுதியே பார்க்கல, அவ்வளோதான். தகுதி அன்சூட்டபிள்னா தகுதி இல்லாதவர்கள். எப்படி எடுத்தாங்க? ஃபேவரட்டிசம், ப்ராக்டிஸ் ஆஃப் கிவிங் அன்ஃபேர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் வாட் ஃபேர் அப்படின்னா நீதியாக,
நடுநிலையாக இல்லாம ப்ரிஃபரன்ஷியல் ஒருவருக்காக கொடுக்கும் பொழுது தகுதி இல்லாத நபர்களை எடுத்தார்கள். டாலரன்ஸ் அப்படின்னால் பொறுமை. ஹியூமிலிட்டி அப்படின்னால் சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ். அப்துல் கலாம் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபேவரட்டிசம்னால தகாத நபர்கள்லாம் அந்த போஸ்ட்டுக்கு வந்தாங்க. Seventh, although they are not rich, they always wear dash clothes. although சொல்லும் பொழுது என்ன, ஆப்போசிட். பட், ஆல்தோ, ஈவன் தோ, இதெல்லாம் ஆப்போசிட். ஸோ அவங்க பணக்காரங்க இல்லைன்னாலும் அவங்க நல்ல மதிப்பான துணி உடுத்துவார்கள். ஸோ பணக்காரங்கன்னா நல்ல ரிச்சாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பணக்காரங்க இல்லைனாலும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல விதமான உடை உடுத்துவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல் க்ளோத்ஸா, ரெஸ்பெக்டிவ் க்ளோத்ஸா, ரெஸ்பெக்டபிள், ரெஸ்பெக்டட், பாருங்க எல்லாம் இருக்கு, எல்லா வார்த்தைகளும் இருக்கு. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் ரெஸ்பெக்டபிள் வரணும். மதிப்புள்ள துணிமணியை உடுத்துவார்கள். மதிப்புள்ள, எல்லாமே மதிப்புள்ளதான். அப்படியும் ரெஸ்பெக்டிவ் மட்டும்தான் வேற மீனிங். பாருங்க, ஃபீலிங் ஆர் ஷோயிங் டிஃபரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல். அது க்ளோத்ஸுக்கு சொல்ல மாட்டோம். ஓகே, நாம மதிப்பாக நடத்துவோம். ஐ ஆம் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு த எல்டர்ஸ், நான் மதிப்பாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்ற இடத்துல ரெஸ்பெக்ட், எல்லாமே அதுவும் அட்ஜெக்டிவ். ரெஸ்பெக்டபிள், ரிகார்டட் பை சொசைட்டி டு பி குட், ப்ராப்பர் ஆர் கரெக்ட். ஸோ கரெக்டான க்ளோத்ஸ், குட் க்ளோத்ஸ், ப்ராப்பர் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல ரெஸ்பெக்டபிள் க்ளோத்ஸ். புரியுதா? இது எல்லாமே நீங்கள் அங்கே போடும் பொழுது அது எல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை ரெஸ்பெக்டபிள் க்ளோத்ஸ். ஆனால் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னா பிஹேவியர். யூ ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு த எல்டர்ஸ். ஹி வாஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல். அது பிஹேவியருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல். புரியுதா? ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொன்னால் வேர்ப். இந்த இடத்துல இது வேர்ப். இப்போ இதுவும் அட்ஜெக்டிவ், இதுவும் அட்ஜெக்டிவ். ஆனால் இது ஒரு பிஹேவியருக்கு சொல்லலாம், இது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சொல்லலாம். புரியுதா? whereas இது ஒரு verb. He respected. We all respect Abdul Kalam. Abdul Kalam was respected by everyone. So ஒரு verb ஆக respected, அதே மதிப்பை ஒரு verb ஆ யூஸ் பண்ணலாம். இப்போ ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது ஆப்டிடியூடில் இல்லைன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சிலாஜிசமில் பார்த்துருப்பீங்க. ரெஸ்பெக்டிவ்னா அதனுடைய. ஓகே, ரெண்டு விஷயம் சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ் டேட்ஸ், ரெஸ்பெக்டிவ்லி, அடுத்தடுத்து வர்றத நம்ம சொல்றது ரெஸ்பெக்டிவ். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட். After a recent mild paralytic attack, his movements are dash restricted. Otherwise, he is still very active. இதுதான் நான் சொல்லுவேன். ஆப்டிடியூட் மாதிரி இங்கிலீஷில் நாங்கள் நிறைய க்ளூஸ் வச்சுருப்போம். ஸோ எனக்கு எப்படி மேம் தெரியும், ஹவு டு ஐ நோ அவர் என்ன சொல்கிறாருன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் அங்கே க்ளூ வச்சுருப்போம். ரீசன்ட் மைல்டு paralytic attack, அது ஒரு க்ளூ. ஓகே, அதர்வைஸ் ஹீ இஸ் ஸ்டில் வெரி ஆக்டிவ். அதனால அவர் மொத்தமாக விழவில்லை. இந்த ரெண்டு இடத்துல அவர் மொத்தமாக விழவில்லை. பார்ஷியல், ஸோ ஸ்லைட்லி. புரியுதா? ஆர் என்டையர்லி ரெஸ்ட்ரிக்டட்னு நம்ம போடலாம், ஸ்லைட்லி ரெஸ்ட்ரிக்டடும் போடலாம். நோவேர்னா எங்கேயும் இல்லை, நாட்னா இல்லவே இல்லை. ஸோ இது ரெண்டும் வராது. ரெஸ்ட்ரிக்டட் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் வராது. ஓகே, அதர்வைஸ்னு கொடுத்துட்டோம், அதனால நாட் ரெஸ்ட்ரிக்டட் வராது. அதர்வைஸ் ஹி இஸ் ஸ்டில் வெரி ஆக்டிவ். நோவேர், எங்கேயும் எந்த இடத்திலும்னு சொல்லலை. ஸோ மொத்தமாக, ஸோ எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா அட்வர்ப் வரலாம். ஏன்னா ஒரு பீவர்புக்கு பிறகு இங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இதற்கு முன்னால் இருக்கக்கூடியது ஒரு அட்வர்ப். ஸோ நாலுமே அட்வர்ப்ஸ் தான். ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட்னா அவருடைய மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படவில்லை இந்த அட்டாக்னால. எந்த இடத்திலும் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படவில்லை. ஓகே, மொத்தமாக ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டது, ஸ்லைட்டாக ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாமே கிராமட்டிக்கலாக கரெக்டாக வரும். ஆனால் வொக்காபுலரி வைஸ் பார்த்தீங்கன்னா மைல்டு paralytic அட்டாக், அதனால ரெஸ்ட்ரிக்டட் உண்மை.
otherwise he is still very active. அப்போ மொத்தமாக இல்லை, slightly. Am I clear? சொல்லக்கூடாது மேம் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுவோம் அங்கே வேற ஒரு ஆன்சர்னா இவ்வளோ க்ளூஸ் வச்சு தான் நம்ம எடுக்கணும் அந்த ஆன்சரை. எப்படி ஒரு ஆப்டிடியூடுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, ஒரு ரீசனிங்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வரும். ஓகே. 9th, the prisoner was released on dash for good behavior. Okay, the prisoner was released on good behavior. இப்போ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா it is based on legal terms. எல்லாமே legal terms. probation, bail, parole, guarantee. இந்த இடத்துல parole ஏன்னு பார்க்கலாம். The prisoner was released on parole அப்படின்னா temporary or permanent release for good behavior. அங்க கிளியரா good behavior கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அது டெம்பரரி ரிலீஸாகவும் இருக்கலாம், பெர்மனெண்ட் ரிலீஸாகவும் இருக்கலாம். நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு டெம்பரரியாக வருவாங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்கன்னா ப்ரிசனரை கூட்டிகிட்டு வராங்கலாம் பார்த்துருக்கோம். ஸோ அது பரோல், டெம்பரரி ஆர் பர்மனெண்ட். இப்போ ப்ரொபேஷன் வராதா அப்படின்னு பார்த்தா, ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்வது அவர் வந்து when a criminal வந்து ஒரு எம்ப்ளாயியாவோ ஒரு அவருடைய நல்ல பிஹேவியருக்காக அவருக்கு ஒரு ஜாபோ இல்லை படிப்புக்கோ இடம் அளிப்பது ப்ரொபேஷன். அதனால தான் நம்மளதுல கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ப்ரொபேஷனரி பீரியடுன்னு கொடுப்பாங்க, டெம்பரரி பீரியட். அதாவது உங்களுடைய திறமையை அவங்க கணிப்பாங்க. இந்த இடத்துல லீகலாக என்னன்னா அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார், அவருக்கு ஒரு வேலை தரலாங்கும் போது ப்ரொபேஷன். ஆனால் இங்கே வந்து வேலையை பற்றி பேசாததுனால பரோல் மட்டும்தான் வரும். am I clear? இதுவும் ஒரு கிரிமினலை அவருடைய அவரை நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவருக்கு எதுவும் பண்ண மாட்டாரான்னு டெஸ்ட் செய்வதற்கு ஒரு வைக்கும்போது அது ப்ரொபேஷன். ஆனால் ரிலீஸ் செய்வது பரோல். ஓகே, அது டெம்பரரியாகவும் இருக்கலாம், பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். பெயில் அப்படின்னா டெம்பரரி, அதாவது ஜெயிலுக்குள்ள போகாமல் அதற்கு தடை வாங்குவது பெயில். செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி எந்த இடத்துக்கும் நாங்கள் போக மாட்டோம், எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு பதில் அளிப்போம்னு சொல்வது பெயில். அது குட் பிஹேவியர் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட்டோட. கேரண்டி அப்படின்னு சொல்றது ஃபார்மல் அஷூரன்ஸ் இன் ரைட்டிங். ஸோ நவ் the difference legal terms புரிஞ்சிருச்சா? இப்போ 10th question வாங்க. Rajiv is too dash as far as his food habits are concerned அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜீவ் இஸ் too dash. too அப்படிங்கிறது ஒரு adverb. ஓகே, ஸோ to adverb அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எனக்கு ஒரு adjective தேவை. அவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு. his food habits are concerned. ஃபுட் ஹேபிட்ஸ், அவருடைய ஃபுட் ஹேபிட்ஸை பார்த்தால் அவர் ரொம்ப இதுவாக இருக்காரு அப்படின்னா டூ என்ஜாயபிள், டூ ஃபஸ்டிடியஸ், டூ கியூரியஸ், டூ இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு தகுந்தது ஃபஸ்டிடியஸ். வை? வெரி அட்டென்டிவ், டூ அண்ட் கன்சர்ன்ட். அதாவது அவர் ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரையில் ரொம்ப ரொம்ப மேபி அவர் பேலன்ஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அது நன்றாக அழகாக இருக்கணும்னு பார்க்கலாம், இல்லை ஹைஜீனிக்காக இருக்கணும்னு பார்க்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறத தான் ஃபஸ்டிடியஸ் ஃபுட் ஹேபிட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ என்ஜாயபிள், டூ கியூரியஸ் வராது. ஏன்னா ஹேபிட்ஸ் அபவுட் லேர்னிங் குக்கிங்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கியூரியஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹேபிட்ஸ், அதனால ஃபஸ்டிடியஸ். ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி, மேபி அது ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, அதை டிஸ்பிளே பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். இதில் நல்லா பார்த்துக்கோங்க, டூ அப்படின்னு சொல்லும் பொழுது வி ஆர் கிவிங் இட் இன் அ நெகட்டிவ் வே. அதே வந்து நீங்கள் வெரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அவர் அவ்வளோ தெரியுமா, அவர் அவ்வளோ கேர் எடுத்துப்பாருன்னு நீங்கள் நல்ல விதத்தில் சொன்னீங்கன்னா வெரி ஃபஸ்டிடியஸ். ஓகே, டூ ஃபஸ்டிடியஸ் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த வெரி அண்ட் டூ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம ராஜீவை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலை, ஒரு நச்சுங்க, அவர் ரொம்ப நச்சு, ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்தவரையில் அவர் ஒரு ரொம்ப நச்சுங்க அப்படின்னு நம்ம இதை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லும் பொழுது டூ, அதையே நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லும் பொழுது வெரி. இதை வந்து நம்ம இதுவாக வேணால் சொல்லலாம்,
ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐதர் ஏதான ஒரு ஸ்பௌஸ் பற்றி, ஒரு மணமகனை பற்றி மணமகளோ இல்லை மணமகளை பற்றி மணமகனோ சொல்லும் பொழுது வெரி ஃபர்ஸ்ட் இடியஸ்ன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு பிறகு டூ ஃபர்ஸ்ட் இடியஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், வெரிக்கும் டூக்கும். ஓகே, 11th question. My father keeps all his dash papers in a lock and key. அப்படிங்கிறாங்க. ஸோ என்னுடைய அப்பா அவருடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ்னா டாக்குமெண்ட்ஸ். இப்போ நல்லா பாருங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், பேப்பர் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். அது நிறைய இருக்கிறதுக்காக பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடாது. சேம் வேர்ட் வித் எஸ் ஒரு மீனிங் கொடுக்கும், வித்தவுட் எஸ் ஒரு மீனிங் கொடுக்கும், நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ மை ஃபாதர் கீப்ஸ் ஆல் ஹிஸ் டேஷ் பேப்பர்ஸ். என்ன பேப்பர்ஸ்? அதே வந்துட்டு ஐ நீட் 3 பேப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஐ நீட் 3 பேப்பர். அது நீங்கள் 3 சொன்னாலும் அது பேப்பர்னு நீ சொல்லும் போது பேப்பர் தான், ஒயிட் ஷீட் இல்லையா, 3 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர். ஆனால் அது மெட்டீரியல் நவுனாக வரும்போது பேப்பர் தான். பேப்பர்ஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லும் கரெக்டு, யூஸ்ஃபுல் பேப்பர்ஸ், நெசசரி பேப்பர்ஸ், ரிக்வயர்ட் பேப்பர்ஸ், கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ். லாக் அண்ட் கீங்கிறது தான் உங்களுக்கு க்ளூ. லாக் அண்ட் கீன்னு இருக்கிறதுனால கான்ஃபிடென்ஷியல், சீக்ரெட்டிவ், முக்கியமானது தான், ஆனால் அதெல்லாம் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்னால அது லாக் அண்ட் கீ. கான்ஃபிடென்ஷியல் இஸ் த ரைட் வேர்ட். ஓகே, 12th question. I dash you to keep quiet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாருங்க, beg of, beg from, beg, beg for. ஸோ 4 ஆப்ஷன். இந்த இடத்துல நான் அப்படியே சொல்லிடுறேன், திஸ் இஸ் அ phrasal verb. ஒரே verb followed by different prepositions giving different meanings are called phrasal verbs. இந்த இடத்துல I beg of you அப்படின்னு வரணும். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், beg off அப்படின்னு சொன்னால் நீங்கள் someone சொல்லணும். I beg of you, I beg of him, I beg of them. Okay, or I beg of my mother, I beg of Mr. Ram அப்படின்னு ஒரு ஆளை பற்றி சொன்னீங்கன்னா beg off. ஆனால் எதற்காகவோ எனக்கு தேவை அப்படின்னா I beg for money, I beg for food, I beg for clothes. ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக அந்த சம்திங் சொன்னீங்கன்னா it is beg for. Is it clear? ஸோ இந்த phrasal verbுக்கு இதுதான் க்ளூ. ஸோ இந்த இடத்துல you அப்படின்னு someone வந்ததுனால நம்ம beg off. beg from அப்படின்னு சொன்னால் அவர்களிடம், அதே தான் I beg from my mother. அதாவது அவர்களிடமிருந்துன்னு ஏதானும் அங்கே மீனிங் இருந்ததுன்னா beg from. ஓகே, beg from மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, I beg of my mother to give me some money, to keep quiet மாதிரி to give me some money தான் வரும். 13th. The splendor of the Himalayas dash. The splendor of the, ஏன்னா நானும் ஒரு நிமிஷம் இப்போ நான் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு நான் செக் பண்ணேன். The splendor of the Himalayas dash அப்படின்னா beggars its description. பெக்கர்னா உங்களுக்கே தெரியும், ஹிமாலயாஸில் எதுக்குங்க பெக்கரும் இருக்க போகிறதுல, அந்த ஹிமாலயாஸ். இப்போ the splendor அப்படின்னா பியூட்டி. So it is an abstract noun which is uncountable. So இந்த verb எல்லாத்துலேயும் எஸ் இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே verb agreement is இருக்கு. புரியுதா? ஸோ அதனால் சப்ஜெக்ட் verb agreement படி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். ஏன்னா இட் இஸ் uncountable. ஸோ பக்கத்தில் இருக்கிற, ஸோ சிங்குலர்னு வரும்பொழுது வேர்பில் ஏதாவது ஒரு எஸ் இருக்கணும், எல்லாத்துலேயுமே எஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு எலிமினேட் செய்ய முடியாது. இப்போ மீனிங் பார்க்கணும். பியூட்டி ஆஃப் த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னால் பெக்கர்ஸ் வராது. ஓகே, அது நம்மளை வந்து கெஞ்சலைங்க. ஓகே, நீட்ஸ் நோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகே, இஸ் ஸோ சார்மிங் சொல்லலாம். இன்ஸ்பயர்ஸ் ஆ, இன்ஸ்பயர்ஸ் ஆன் சொல்லும் பொழுது அது நம்மளை இன்ஸ்பயர் செய்யலை, அது நம்மளை வந்து மெய் சிலிர்க்க வைப்பது. இஸ் ஸோ சார்மிங்.
The splendor of the Himalayas is so charming. ஏன்னா நீட்ஸ் நோ டிஸ்கிரிப்ஷன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டு கரெக்டு. ஏன் மேம் நான் அதை சொல்லக்கூடாதா? ஹிமாலயாஸோடைய அழகை வந்து வர்ணிக்க தேவையில்லை அப்படின்னா. ஆனால் பார்க்காதவங்களுக்கு நம்ம வர்ணிக்கணும்ல. அது பார்த்தவங்கன்னா நீங்கள் வர்ணிக்க தேவையில்லை. ஸோ இட் ரிக்வயர்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அதனால் அங்கே அது வராது. இன்ஸ்பயர்ஸ் ஆ அப்படின்னு சொன்னால், ஆ அப்படின்னா மெய் மறக்க செய்வது. அதில் இன்ஸ்பயர்ஸ் இந்த இடத்துல வராது, அதனால இது எடுத்துரும். இஸ் தட் கிளியர்? 14th, every candidate has to poll a minimum number of votes in order to avoid dash of his security. Okay, number of votes in order to avoid dash of his security. இது நமக்கு தெரியும்ல. அவர் டெபாசிட் இழந்துட்டாருன்னெலாம் சொல்கிறோம்ல. டெபாசிட்டு இழக்கவில்லை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. டெபாசிட் இழந்துட்டாரு, டெபாசிட் இழக்கவில்லை அப்படின்னு ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட் சொல்கிறோம் இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அப்படின்னும் போது வந்து டெபாசிட் செக்யூரிட்டி, இங்கே வந்து டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட்டை இழக்காமல் இருப்பதற்கு, டு அவாய்ட், இழக்காமல் இருப்பதற்கு அவர் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்தாதான் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அவருக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இழக்காமல் இருப்பது ஃபோர்ஃபீச்சர், கேன்சலேஷன் கிடையாது, ஃபோர்ஃபீச்சர். வெயிட், I'll give you the difference. இன்னும் ஒரே கொஸ்டின். பெனால்ட்டி அப்படின்னா பனிஷ்மெண்ட். இங்கே பனிஷ்மெண்ட் சொல்லலை, இதில் பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை அவங்க எடுத்துருவாங்க. ஓகே, த லாஸ் ஆர் கிவிங் அப் ஃபார் சம்திங். இங்கே பெனால்ட்டி ஃபார் ராங்டிங். என்ன பெனால்ட்டி இது? இது எதனால அந்த பெனால்ட்டி? அவருக்கு இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வாங்கலைன்னா அவருக்கு இந்த பெனால்ட்டியாக இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதனால் இழப்புங்கிறதுக்கு ஃபோர்ஃபீச்சர். பெனால்ட்டினால் எக்ஸாக்ட் பனிஷ்மெண்ட், ஃபோர்ஃபீச்சர்னா அந்த பெனால்ட்டிக்காக இழப்பு. இஸ் இட் கிளியர்? லாஸ்னா வெறுமை இழப்பு. ஸோ இந்த இடத்துல அந்த அளவு டெபாசிட் இல்லைங்கிறதுனால இது ஃபோர்ஃபீச்சர். The last question. He stood dash as a rock and faced the challenge அப்படின்னு கொடுத்துருக்காங்க. He stood dash as a rock அப்படின்னா quiet as a rock, strong as a rock, solid as a rock, firm as a rock and faced the challenge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He stood firm as a rock. ஓகே, எல்லாமே ஸ்ட்ரென்த்தை தான் குறிப்பது. ஆனால் ஸோ இங்கே குவைட்டும் சாலிடும் நீங்கள் எடுத்துடலாம். சில பேர் சாலிட், ராக்குன்னா சாலிடாக இருக்கும்னு சாலிட் கூட எடுத்திருப்பீங்க. பட் அதை விடவும் ஸ்ட்ராங் ஃபர்முக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ த வேர்ட்ஸ் ஃபர்ம் அண்ட் ஸ்ட்ராங் ரெண்டுமே ஒரே ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதாக இருந்தாலும் firm வந்து consistency and stability. So challenge-னு அவங்க கொடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல firm is the right option. Is it clear? So happy Pongal all of you. So I will meet you all in the next set of with the next set of questions in the next video. Till then, bye. Thank you.